சவுல் இஸ்ரேலரின் முதல் மன்னர். இஸ்ரேல் மக்களின் வழிகாட்டும் தலைவராக சாமுவேல் இருந்த காலம், பெலிஸ்தியர்கள் அடிக்கடி இஸ்ரேலர்கள் மீது போர் தொடுத்து வந்தார்கள். இஸ்ரேல் குலத்தினருக்கு கடவுள் எப்போதும் நிறைவான வளங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வந்தார். சாமுவேலுக்கு வயதான காலத்தில் மக்கள் சாமுவேலிடம் வந்தனர். எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் மக்கள் கேட்டார்கள். சாமுவேல் திடுக்கிட்டார். என்ன அரசனா? உளராதீர்கள். கடவுள் மட்டுமே நம் அரசர், வேறொரு அரசு நமக்கு தேவையில்லை. சாமுவேல் சொன்னார். கடவுள் வானத்தில் அல்லவா இருக்கிறார், எங்களுக்கு பூமியில் ஒரு அரசர் வேண்டும். மக்கள் மீண்டும் சொன்னார்கள். எதற்கு உங்களுக்கு அரசன்? என்ன குறை உங்களுக்கு? சாமுவேல் கேட்டார். ஏதேனும் போர் வந்தால் முன்னின்று வழிநடத்துவதற்கேனும் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டாமா? மக்கள் சொன்னார்கள். அரசன் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா? உங்கள் மக்களை அவனுடைய படை வீரர்களாகவும் பணியாளர்களாகவும் உங்கள் பெண்களை வேலைக்காரர்களாகவும் வைத்துக் கொள்வான். சாமுவேல் இவ்வாறு எச்சரித்தார். அது பரவாயில்லை, மக்கள் சொன்னார்கள். உங்கள் மீது இன்னும் அதிகமான வேலைகளை தருவான், ஆணைகளிட்டு அதன்படி நடக்க கட்டாயப்படுத்துவான். உங்களுக்கு இப்போது இருக்கும் சுதந்திரம் இல்லாமல் போய்விடும். சாமுவேல் மீண்டும் மீண்டும் எச்சரித்தார். அதுவும் பரவாயில்லை, மக்கள் பிடிவாதம் பிடித்தார்கள். உங்கள் சொத்துக்களின் 10 ஒரு பாகத்தை கேட்பான், உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றை அவன் எடுத்துக்கொள்வான். சாமுவேல் மீண்டும் எச்சரித்தார். அதுதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டோமே, எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தும். மக்கள் உறுதியாயிருந்தார்கள். சரி, உங்களுக்காக நான் கடவுளிடம் பேசி ஒரு நல்ல அரசனை அமர்த்துகிறேன். ஆனால் அதன் பின்பு நீங்கள் வந்து அரசனை நீக்கிவிடும் என்று சொன்னால் அது நிறைவேறாது. அரசனை அமர்த்தினால் பின்னல் அவன் சொல்வதுதான் சட்டம். சம்மதமா? சாமுவேல் கடைசியாக கேட்டார். சம்மதம், சம்மதம், எல்லாவற்றுக்கும் சம்மதம், மக்கள் சொன்னார்கள். சரி, அப்படியே செய்கிறேன். சாமுவேல் அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க மக்கள் கலைந்து போனார்கள். தூர தேசத்தில் இஸ்ரேலின் கிளைக்குளமான பென்யமின் குலத்தில் கீசு என்னும் ஒரு வீரன் இருந்தான். அவனுக்கு சவுல் என்னும் அழகான வலிமையான ஒரு மகன் இருந்தான். இஸ்ரேல் குலத்திலேயே அவனை போல அழகும் உயரமுமான ஒரு நபர் இல்லை என்னும் அளவுக்கு சவுல் இருந்தார். ஒருமுறை அவருடைய தந்தையின் கழுதை கூட்டம் ஒன்று காணாமல் போய்விட்டது. அதை தேடுவதற்காக சவுல் பணியாளன் ஒருவனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். அவர்கள் இருவருமாக கழுதைகளை தேடி பல்வேறு ஊர்களுக்கு சென்றார்கள். எங்கும் அவர்களின் கழுதை கூட்டங்களை காணவில்லை. இதே நேரத்தில் சாமுவேலிடம் கடவுள் பேசினார். சாமுவேல், நீ இஸ்ரேல் மக்களுக்கு அரசனை கண்டுபிடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. பென்யமின் குலத்தைச் சேர்ந்த ஒருவனை நான் உன்னிடம் அனுப்புகிறேன், அவனை கண்டதும் நீ அறிந்து கொள்வாய் என்றார். சாமுவேல் கடவுளின் வார்த்தையை மனதில் வாங்கி கொண்டார். கழுதைகளை தேடி தேடி சோர்வுற்ற சவுலும் பணியாளனும் சாமுவேல் இருக்கும் ஊருக்குள் வந்தார்கள். சவுல் பணியாளனிடம், வா, நாம் திரும்பி போவோம். அப்பாவுக்கு இப்போது கழுதைகளை பற்றிய கவலை போய் நம்மை பற்றிய கவலை வைத்திருக்கும். சவுல் சொன்னார். இதுவரை வந்துவிட்டோம், இந்த ஊரிலும் கூட தேடி பார்ப்போமே, பணியாளன் விண்ணப்பித்தான். நம்மிடம் உண்பதற்கு அப்பங்கள் கூட இல்லை, எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. எனவே தாமிப்பது நல்லதல்ல, சவுல் சொன்னார். அப்படியானால் இங்கே ஒரு இறையடியார் இருக்கிறார், அவர் பெரும் தீர்க்கதரிசி. அவரிடம் போய் நம் கழுதையில் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும் என்று கேட்டு வருவோம் என்றான் பணியாளன். சவுல் சம்மதித்தார். இருவரும் சாமுவேலை சந்திக்க சென்றனர். போகும் வழியிலேயே அவர்கள் சாமுவேலை கண்டனர். அவர்களுக்கு அவர்தான் சாமுவேல் என்று தெரியாது. ஐயா, இங்கே சாமுவேல் என்று ஒரு திருக்காட்சியாளர் இருக்கிறாராமே, அவரை நாங்கள் எங்கே சந்திக்கலாம்? சவுல் கேட்டார். சாமுவேலுக்கு கடவுள் சொன்ன அனைத்தும் சட்டென விளங்கின. இவர்தான் அடுத்த அரசர் என்பது சாமுவேலுக்கு புரிந்தது. நீ பென்யமின் குலத்தினர் தானே? சாமுவேல் கேட்டார். ஆமாம் ஐயா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சவுல் ஆச்சரியப்பட்டான். உன்னுடைய கழுதைகள் எல்லாம் பிடிபட்டன, நீ கவலைப்பட வேண்டாம், நீ இன்று என்னோடு விருந்து உன். சாமுவேல் சொன்னார். சவுல் வியந்தார். நாங்கள் கழுதைகளை தேடித்தான் வந்தோம் என்பதும் கழுதைகள் பிடிபட்டன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படியானால் நீங்கள் உண்மையிலேயே பெரியவர்தான். தயவு செய்து நீங்கள் யாரென்று சொல்லுங்கள். சவுல் அமைதியாக கேட்டார். நான் தான் சாமுவேல், பயப்படாதீர்கள், இன்று என்னோடு விருந்துண்ணுங்கள் என்றார்.
அன்று சவுல் சாமுவேல் அழைத்து விருந்தில் கலந்து கொண்டார். சவுலை சாமுவேல் மிகவும் பலமாக உபசரித்தார். மறுநாள் காலையில் சாமுவேல் சவுலை தனியே அழைத்துச் சென்று ஒரு தைல குப்பி எடுத்து அவர் தலை மீது தைலம் பார்த்து அவரை முத்தமிட்டார். சவுல், நீ வருவாய் என்றும் என்னை சந்திப்பாய் என்றும் கடவுள் என்னிடம் ஏற்கனவே சொன்னார். சாமுவேல் ஆரம்பித்தார். நான் வருவேன் என்பதை கடவுள் சொன்னாரா? ஏன்? சவுல் குழம்பினார். நீதான் இனிமேல் இந்த இஸ்ரேல் குலத்துக்கே அரசனாக வேண்டும், அதுதான் கடவுளின் விருப்பம். சாமுவேல் சொன்னார். ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பென்யமின் எனும் சிறிய குலத்தில் பிறந்தவன். என் தந்தை என்னை தேடிக்கொண்டிருப்பார், நான் போக வேண்டும். சவுல் இருந்தார். சவுல், பயப்படாதே, நீ போகலாம். போகும்போது நாட்டின் எல்லையில் 2 பேர் உன்னை சந்திப்பார்கள். அவர்கள் உன்னிடம் கழுதைகள் எல்லாம் கிடைத்து விட்டன என்பார்கள். மீண்டும் நீ பயணமாகி தாவூர் சமவெளியை அடையும் போது 3 ஆடுகள் 3 அப்பங்கள் திராட்சரசம் கொண்டு ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு போகும் 3 பேரை நீ சந்திப்பாய். அவர்கள் உனக்கு 2 அப்பங்கள் தருவார்கள், அவரிடம் வாங்கிக்கொள். சாமுவேல் சொன்னார். சவுல் ஒன்றும் புரியாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பீனி பெலிஸ்தியரின் காவலில் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய். அங்கிருந்து இறங்கி வரும் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அப்போது ஆண்டவரின் ஆவியை நீ பெற்றுக்கொள்வாய். அதன்பின் உனக்கு தோன்றுவதை செய், காரணம் அதன்பின் உன்னை கடவுள் வழி நடத்துவார். சாமுவேல் சொல்ல சவுல் வியப்பும் பயமும் கலந்த மனநிலையில் கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, இனிமேல் நீ போகலாம். சாமுவேல் சவுலை வாழ்த்தி அனுப்பினார். போகும் வழியிலேயே சாமுவேல் சொன்ன அனைத்தும் ஒவ்வொன்றாய் நடைபெற்றன. நாட்டெல்லை அடைகையில் 2 வந்து கழுதுகள் அக்கப்பட்டன என்றார்கள். சமவெளியை அடைகையில் 2 அப்பங்கள் கொடுக்கப்பட்டன. கடவுளின் மலையை நெருங்குகையில் இறைவாக்கினர்கள் அவரை சந்தித்தார்கள். இறைவாக்கினர்களை சவுல் சந்தித்ததும் ஆண்டவரின் வல்லமை அவர் மேல் வந்தது. அவர் ஆடி பாடவும் இறைவாக்கினர்கள் போல உரையாற்றவும் துவங்கினார். சவுலை அறிந்திருந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். சவுலுக்கு என்னாயிற்று? இதற்கு முன் நாம் இவரை இப்படி பார்த்ததில்லையே என்று மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இதே நேரத்தில் சாமுவேல் அரசனை தெரிந்தெடுப்பதற்காக மக்கள் அனைவரையும் கூட்டி இஸ்ரேல் குலத்தினரையும் அதில் உள்ள அனைத்து கிளை குலத்தின் பெயர்களையும் சீட்டில் எழுதி குலுக்கினார். அதில் சவுலின் குலமான பென்யமின் குலம் வந்தது. பென்யமின் குலத்தினர் பெயரை எழுதி சீட்டு எடுக்கையில் மாதிரி குடும்பத்தின் மீது சீட்டு விழுந்தது. பின் அவர் மாதிரி குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரின் பெயரையும் சீட்டில் எழுதி குலுக்கி போட்டார். எடுத்த சீட்டு சவுல் பெயருக்கு விழுந்தது. சவுல் தான் நம்முடைய புதிய மன்னன். மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தனர். ஆனால் சவுலை எங்கும் காணோம். அவர் பொருட்கள் அடுக்கி வைத்திருந்த இடத்தில் ஒளிந்து புகிர்ந்திருந்தார். எல்லோரும் சவுலை தேடினார்கள். யாராலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மக்கள் நாலா திசையிலும் சவுலை தேடி புறப்பட்டார்கள். சாமுவேல் மௌனமாக கடவுளிடம் வேண்டினார். சவுல் இதோ பொருட்குவியலிடையே ஒளிந்திருக்கிறான் என்று கடவுள் சாமுவேல் காதில் சொன்னார். சாமுவேல் நேராக சென்று சவுலை அழைத்து மக்கள் மத்தியில் நிறுத்தினார். சவுல் தயக்கத்துடன் நின்றார். இதோ இவர்தான் சவுல், இஸ்ரேல் குலத்தின் முதல் மன்னரை வாழ்த்துங்கள் என்றார். சவுல் அங்கிருந்து கூடியிருந்த அனைத்து மக்களையும் விட உயரமாகவும் வலிமையாகவும் அழகாகவும் இருந்தார். மக்கள் மகிழ்ச்சியுடன் அரசர் வாழ்க என்று கோஷங்கள் எழுப்பினர். சவுல் இஸ்ரேல் குலத்தின் முதல்